வணக்கம். நாம டெய்லி பேசும்போது ஒரு பொருளை பார்த்துட்டு இது என்னோடது அது அவனோடது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இங்கிலீஷ்ல இந்த மாதிரி சொந்தம் கொண்டாடுறதுக்கு சில முக்கியமான வார்த்தைகள் இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா கத்துக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க கண்ணு முன்னாடி ஒரு பொருள் இருக்கு. அத பார்த்த உடனே உங்க மனசுல வர முதல் கேள்வி என்னவா இருக்கும்? இது யாருடையது, இல்லையா? ஆமா, இந்த ஒரு கேள்விக்கான பதில்தான் நாம இன்னைக்கு கத்துக்க போற முழு விஷயத்தோட திறவுகோலே. அந்த இது யாருடையது என்ற கேள்விக்கு பதில் சொல்ற வார்த்தைகளுக்கு பேரு தான் பொசெசிவ் ப்ரொனவுன்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பொருளோட ஓனர் யாருன்னு சொல்ற வார்த்தைகள். இத நாம இங்கிலீஷோட சொந்தம் கொண்டாடும் வார்த்தைகள்னு கூட சொல்லிக்கலாம். சரி, இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு பெரிய தலைவலி மை எங்க யூஸ் பண்றது, மைன் எங்க யூஸ் பண்றதுன்னு குழம்புறது தான். வாங்க இன்னைக்கு இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம். இப்ப ஸ்கிரீனை பாருங்க. 2 வாக்கியம் இருக்கு. திஸ் இஸ் மை பென், அப்புறம் திஸ் பென் இஸ் மைன். ரெண்டுக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ண விதத்துல ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு பாருங்க. மைக்கு அப்புறமா பென் அப்படின்ற ஒரு பொருள், அதாவது நவுன் வருது. ஆனா மைன்க்கு அப்புறம் எதுவுமே இல்ல. அது தனியா வாக்கியத்தோட கடைசியில நிக்குது. இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய முதல் பாயிண்ட். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? மை, யோர், ஆர் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் தனியா நிக்காது. அதுக்கு பக்கத்துல கண்டிப்பா ஒரு பொருள், ஒரு கூட்டாளி மாதிரி இருந்தே ஆகணும். ஆனா இந்த மைன், யார்ஸ் மாதிரியான வார்த்தைகள் இருக்கு, அதுங்க வேற லெவல். அதுங்களுக்கு யாரும் துணைக்கே வேண்டாம். அதுங்களே அந்த பொருளுக்கு பதிலா நின்னுடும். அதுக்கு ஒரு கம்பீரமான தனித்தன்மை இருக்கு. அது என்னன்னே இப்ப சொல்றேன். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பர் டெக்னிக் இருக்கு. ஒரு பொசெசிவ் ப்ரோனவுன் எப்பவுமே ஒரு சிங்கம் மாதிரி தனியா கெத்தா நிக்கும். அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா மை போடணுமா மைன் போடணுமாங்கிற குழப்பமே நீ வாழ்க்கையில வராது. சரி, அப்படி சிங்கம் மாதிரி தனியா நிக்கிற அந்த முக்கியமான வார்த்தைகள் என்னென்னன்னு பாத்துடலாமா? நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய லிஸ்ட் எல்லாம் இல்ல. மொத்தமே 6 வார்த்தைகள் தான். பயப்படாதீங்க, இது ரொம்ப ரொம்ப சுலபம். இந்த 6 வார்த்தைகளை கத்துக்கிட்டா போதும். இந்த டாபிக்ல நீங்க தான் மாஸ்டர். இதுல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, இதுல பாதி வார்த்தைகளை உருவாக்குறது ரொம்ப ஈஸி. யோர், ஆர், தேர். இந்த வார்த்தைகள் கூட ஒரு எஸ் மட்டும் சேர்த்தா போதும். யோர்ஸ், ஆர்ஸ், தேர்ஸ். அவ்வளவுதான். ஒரு மேஜிக் மாதிரி தானே இருக்கு. ஓகே, இப்ப முழு லிஸ்டையும் பாப்போம். மை மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷல், அது மைன் அப்படின்னு மாறும். ஹிஸ்ல ஏற்கனவே எஸ் இருக்கிறதால அதுல எந்த மாற்றமும் இல்ல, அது அப்படியே தான் இருக்கும். மத்தபடி யோர்ஸ், ஹர்ஸ், ஆர்ஸ், தேர்ஸ் எல்லாமே நாம பார்த்த அந்த சிம்பிள் எஸ் ரூல் தான். பாத்தீங்களா, ரொம்ப ஈஸி. இதுல ஒரு சின்ன விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதுவும் உரிமையை குறிக்கும். ஆனா அது நம்ம சிங்கம் மாதிரி வாக்கியத்தோட கடைசியில தனியா நிக்காது. அதனால இப்போதைக்கு நாம முன்னாடி பார்த்த அந்த 6 ஹீரோக்கள்ல மட்டும் கவனம் செலுத்தலாம். இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நம்ம அடிக்கடி செய்யற ஒரு பெரிய தப்ப எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம். இத தெரிஞ்சுக்கிட்டா நீங்க ஒரு ப்ரோ மாதிரி பேசலாம். நம்மள நிறைய பேருக்கு வர்ற ஒரு சந்தேகம் இதுதான். yours, hers, theirs-னு எழுதும்போது அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி, அதாவது அந்த மேல ஒரு கோட போடணுமா வேணாமா, அதுதான் இப்போ கேவி. பதில் ரொம்ப சிம்பிள். ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இதுதான் கோல்டன் ரூல். பொசெசிவ் ப்ரொனவுன்ஸ்ல எப்பவுமே எந்த காரணத்துக்காகவும் அப்பாஸ்ட்ரோஃபி வராது. யார்ஸ், ஆர்ஸ்னு எழுதுறது 100க்கு 100 தப்பு. யார்ஸ், ஆர்ஸ்னு அப்பாஸ்ட்ரோஃபி இல்லாம எழுதுறது தான் சரி. இது நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. சூப்பர். இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் வேகமா ஒரு தடவை ரீகேப் பண்ணிட்டு உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்சோட முடிக்கலாம். இந்த டேபிள் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒரே இடத்துல காட்டுது. இடது பக்கம் எப்பவும் ஒரு பொருளோட வர்ற வார்த்தைகள், வலது பக்கம் நம்ம சிங்கம் மாதிரி தனியா நிக்கிற வார்த்தைகள். இந்த டேபிள ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, இப்போ உங்களுக்கான சேலஞ்ச் டைம். that cycle belongs to her அப்படின்ற வாக்கியத்தை நாம இப்போ கத்துக்கிட்ட ஒரு வார்த்தையை வச்சு எப்படி மாத்தி எழுதலாம்? that cycle is, அந்த காலி இடத்துல என்ன வரும்? யோசிச்சு உங்க பதில கீழே காமெண்ட்ல சொல்லுங்க. யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். நன்றி.